இங்க ஒரு பொண்ணு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வரா. அப்ப அங்க ஒரு சேவல் கூண்டுல இருக்கிறத பாக்குறா. அப்ப அங்க இருந்த ஓனர் இதை பார்த்துட்டு போன வீட்டு இருந்தாங்கல்ல அவங்க விட்டு போயிருப்பாங்கம்மா, உனக்கு வேணாம்னா சொல்லு இப்பயே நான் தூக்கிடுறேன் அப்படின்றாரு. இல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தீனி போடுறா பாருங்க. அப்ப இது ஏதோ பேசுற மாதிரி இருக்கு, பார்த்து உஷாரா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நின்னதும் மேல இருந்து கட்டை உடஞ்சு கீழே விழுது. ஜஸ்ட் மிஸ் தலையிலே விழுந்திருக்கும். இதெல்லாம் நம்ம கற்பனையா தான் இருக்கும், சேவல் எப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல வேலைக்கு போறா. அப்ப இதை கிராஸ் பண்ணி போகும்போது ரெட் கலர் பேம்பு ஹேட்டை மட்டும் போட்டுறாதன்னு இதை கேட்டுட்டு உண்மையாவே இது பேசுதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. வேலையே முடிஞ்சிருது. திரும்பி வீட்டுக்கு வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது செம மழை. அப்ப சூப்பர்வைசர் பக்கத்துல இருந்து ஒரு ஹேட்டை குடுக்குறாரு. பார்த்தா அது வேற ரெட் கலர்ல இருக்கா. காலையில அந்த சேவல் சொன்னது வேற ஞாபகம் வந்ததும் எனக்கு வேணான்னிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி போட்டு போயிடுறா. மறுநாள் காலையில போலீஸ்லாம் வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த ரெட் கலர் ஹேட்டை வாங்கி போட்டு போன பொண்ணு ரோடோரமா செத்து கிடக்குறா. மனசுல ஒரு பயம் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சேவல் கிட்டே போயிட்டு உனக்கு எப்படி நடக்கிறதெல்லாம் முன்னாடி தெரியுதுன்னு சொல்லி கேக்குறா. எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. டக்குனு இவ திரும்பறப்ப பார்த்தா எவ்வளவு வேலை இருந்தாலும் நைட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, உன் நல்லதுக்கு சொல்றேன்னு. இவனும் வேலையெல்லாம் முடிச்சிட்டா மணியும் 8 ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு கிளம்புனா 10 மணிக்குள்ள போயிடலாம்னு சொல்லி பாக்குறா. அப்ப சூப்பர்வைசர் வந்து ஓட்டி பாருமா அந்த பேஷண்ட்டை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கொண்டாரு. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பாத்துக்கிறா. டைமும் 9 ஆகுது. எதுவும் தப்பா நடக்கிற மாதிரிலாம் தெரியல. டைமும் 10 ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாயிட்டே இருக்கு. யாரோ வேற இவளை பாத்துட்டே இருக்க மாதிரி இருக்கா. டக்குன்னு சடனா திரும்பி பார்த்தா இந்த சூப்பர்வைசர் தான் பேய் மாதிரி பின்னாடி வந்து நின்னு பயமுத்திட்டாரு. இந்த கிளாக் ஒரு half an hour ஃபாஸ்டா போகுது. இன்னும் 10 மணி கூட ஆகல. இருந்தாலும் நான் உன்னை சேஃபா வீட்டுக்கு கூட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து விடுறாரு. டயர்ட்ல நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. யார் அது வெளியே அப்படின்னு சொல்லி கேட்டு கதவை திறக்கலாம்னு சொல்லி பாக்குறா. டக்குன்னு அந்த சேவல் கதவை திறந்த நாளைக்கு சூரியனை பார்க்க மாட்டேன்னு சொல்ல டக்குன்னு இவ்வளவு பயந்து போயிட்டு யாருன்னு சொல்லி கேட்டா சூப்பர்வைசர் ஒரு பொண்ணுக்கு ரோட்ல அடிபட்டுச்சு சர்ஜரி பண்ணுமா நீ டோர் ஓபன் பண்ணுன்றாரு. எந்த ஊர்லயா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் கூட்டு போமா வீட்டுல சர்ஜரி பண்ணுவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க நம்ம நாளைக்கு பேசிடலாம்னுறா.